எழுத்தாளர், திரைப்பட கதாசிரியர், தயாரிப்பாளர் என்ற பன்முக திறமையாளர் சின்ன அண்ணாமலை அவர்கள் ஒரு நாள் பத்திரிகையாளர் மற்றும் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடன் கவிமணியை பார்க்க சென்றார்கள். சிவாஜி அவர்களின் ரசிகர் மன்ற தலைமை பொறுப்பிலும் இருந்தவர் இந்த சின்ன அண்ணாமலை அவர்கள். அன்புடன் வரவேற்ற கவிமணியிடம், இவர்தான் சிவாஜி கணேசன் என்று சின்ன அண்ணாமலை சொல்லவும், மகிழ்ச்சியடைந்த கவிமணி, தம்பி எந்த ஊரு, என்ன தொழில் செய்கிறீர்கள் என்றவுடன் வந்தவர்கள் அனைவரின் முகத்திலும் பேரதிர்ச்சி. சின்ன அண்ணாமலை பாட்டா சினிமாவே பார்த்ததில்லை, அதனால் இப்படி கேட்டுவிட்டார் என இடை புகுந்து, பாட்டா, இவர்தான் உலகின் தலை சிறந்த நடிகர் என்பதை சொல்ல, பிறகு கவிமணி அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து வாழ்த்தி அனுப்பினாராம் நடிகர் திலகத்தை. நாஞ்சில் நாட்டில் கவிமணியை பாட்டா என்றும் அழைப்பதுண்டு. நடிகர் திலகம் வெளியே வந்தவுடன் நாம் அதிகம் புகழடைந்து விட்டோம் என்று நம்மை நாமே நினைத்து கொண்டதற்கு சரியான சாட்டையடி நமக்கு கிடைத்து விட்டது என்று கூறி வருத்தப்பட்டாராம். பிறகு சிவாஜி அவர்களின் கப்பலோட்டிய தமிழன் படத்தை பார்த்துவிட்டு மிகுந்த உணர்ச்சி வசப்பட்டு அவரது நடிப்பை பாராட்டி நடிகர் திலகத்திற்கு ஒரு வாழ்த்து கடிதம் எழுதி அனுப்பிவிட்டாராம் கவிமணி அவர்கள். காலம் எதுவாயினும் சிறந்த இந்திய நடிகர்களில் ஒருவராகவும் மற்ற நடிகர்களால் மிகவும் பின்பற்றப்பட்ட ஒருவராகவும் அறியப்படும் நடிகர் திலகம் அவர்கள் 20ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த நடிகராகவும் கருதப்படுகிறார். தனக்கு இந்த படம் மிகவும் சவாலாக இருந்ததாக கூறியிருக்கிறார் நடிகர் திலகம் அவர்கள். அப்படம்தான் கப்பலோட்டிய தமிழன். அப்படத்தில் நம்மோடு சக காலத்தில் வாழ்ந்த அந்த பெருமகனாரை நேரில் பார்த்த பலர் இன்றும் நம்மோடு இருக்கிறார்கள். ஒரு கதைக்குள் பொருத்தி நடிப்பது வேறு, நமது வாழ்க்கையில் பார்த்து பழகிய தற்போது வரை வாழ்ந்த ஒரு பெரிய மனிதரை பின்பற்றி நடிப்பது என்பது சுலபமான காரியமும் அல்ல. அதோடு அந்த நடிப்பை எல்லோருமே ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும். எந்த மாறுபாடும் அதில் வந்துவிடக்கூடாது. அவருடைய அந்த தியாகத்தை நான் பூரணத்துவம் பெறும் அளவு என் நடிப்பு இருக்க வேண்டும். அது போன்றதொரு மிகவும் சவாலான கதாபாத்திரம்தான் கப்பலோட்டிய தமிழன் படம். இதில் மற்றுமொரு மகிழ்ச்சியான செய்தி, வ.உ.சி.யின் மகன் படத்தை பார்த்துவிட்டு நெகிழ்ச்சியுடன், உங்களின் நடிப்பில் என் அப்பாவை நேரில் பார்த்தது போல் இருந்தது என்று சொன்னதும் நானும் மகிழ்ந்தேன். இதைதான் நான் என்னுடைய வெற்றியாக கருதுகிறேன் என்று நடிப்பின் இலக்கணமாக திகழ்ந்த சிவாஜி அவர்கள் கூறிய இச்செய்தி 1967 ஒரு பேட்டியில் அவரே சொன்னது. நடிகர் திலகத்துக்கே சவால் தந்துவிட்டார். சொந்தமாக கப்பல் வைத்திருந்த நம்ம தமிழர் வ.உ.சி. அவர்கள். இணைந்திருங்கள் கண்மணி தகவல்கள் சேனலுடன். லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவுடன். நன்றி, வணக்கம்.